உலகம் முழுவதும் பார்வையாளர்களை கொண்ட நம்முடைய யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளீஸ் கான்டாக்ட் த வாட்ஸ்அப் நம்பர்ஸ். 1967 வருஷம் சினிமா துறையில் டிஎம்எஸ் அவர்கள் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு சோகமான சம்பவம் ஒன்று நடக்குது. டிஎம்எஸ் அவர்களுடைய மூத்த மகன் அகால மரணம் அடைகிறார். இதனால் மனமுடைஞ்சு போன டிஎம்எஸ் அவர்கள் இனிமேல் சினிமாவில் நான் பாடவே போகிறதில்ல அப்படின்னு முடிவு பண்ணி பாடுறதை நிறுத்துறாரு. முகத்தில் தாடியோட சோகமாக டிஎம்எஸ் அவர்கள் வீட்டிலேயே இருக்கிறாரு. டிஎம்எஸ் அவர்கள் பாடியதை நிறுத்தினோட சிவாஜி, எம்ஜிஆர் உள்ளிட்டவர்கள் படங்களோட பல படங்கள் முடங்கி போய் நிற்கிது. சினிமா துறையை சேர்ந்தவர்கள், நண்பர்கள் எல்லாம் சந்தித்து டிஎம்எஸை வற்புறுத்துறாங்க. என் பையனே போனதுக்கப்புறம் இனிமேல் சினிமாவில் பாடி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சோகமாக டிஎம்எஸ் அவர்கள் வீட்டிலேயே இருக்கிறாரு. ஆனால் இப்படி இருந்த டிஎம் சௌந்தரராஜன் அவர்களுடைய வாழ்க்கையில் 2 சம்பவங்கள் நடந்து அவருடைய மனதில் மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுது. இனிமேல் நான் பாடவே மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்த டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் மறுபடியும் ஏன் சினிமாவில் பாட ஆரம்பித்தார், அதற்கான காரணம் என்ன, இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். 1967 ஆண்டு டிஎம்எஸ் அவர்கள் திரைத்துறையில் உச்சமான ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சோகமான சம்பவம் நடக்குது. என்னன்னா, அவருடைய மூத்த மகன் பாலசுப்ரமணியத்துக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் போகுது. ரொம்ப சோர்வாகவே இருக்கிறார். மருத்துவமனையில் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்க. அவருக்கு மஞ்சள் காமாலை வந்ததாக சொல்கிறாங்க. அதற்கு மருந்தும் கொடுக்கப்பட்டு எண்ணெய் பதார்த்தங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டிஎம்எஸ் அவர்களும் தன்னுடைய மகனுக்கு எண்ணெய் பதார்த்தங்கள்லாம் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்கிறாங்க. ஆனால் வெளியில் போய் அவர் வாங்கி சாப்பிட்டாரா என்னன்னு தெரியல. இதனால் பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது. உடலில் ஒரு சோர்வு, உடல் முழுதும் கொப்பளம் வர்றது, ஏதாவது ஒரு இடத்துல அடிபட்டால் அந்த புண்கள் ஆறாமல் இருக்கிறது. இந்த மாதிரி நாளுக்கு நாள் அந்த பையனுடைய உடல்நிலை அப்படிங்கிறது மோசமாகிட்டே போகுது. ஒரு தடவை ஒரு சைக்கிள் ஓட்டிகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த செயின் கார்டு முழங்காலில் பட்டு ஒரு காயம் அப்படிங்கிறது ஏற்படுது. இதற்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க டிஞ்சர் வச்சு கட்டு போட்டுட்டு உடம்பை பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது உடம்பு ரொம்ப கெட்டு போன மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்குது. நீங்கள் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் காமிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாளே அந்த அடிபட்ட இடம் மிகப்பெரிய அளவில் வீங்கி போயிடுது. டிஎம்எஸ் அவர்கள் இதை பார்த்து பயந்துட்டு ராமாராவ் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய மருத்துவமனையில் மகனை சேர்த்து சிகிச்சைகள் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் எந்த சிகிச்சையும் பலன் அளிக்கலை. உடம்பு முழுக்க கொப்பளங்கள், நிறைய காயங்கள் வருது, காயங்கள் ஆறாமல் இருக்குது, மூச்சு திணறல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. சிகிச்சை கொடுத்து பார்த்த அந்த பெரிய மருத்துவமனையில் சொல்கிறாங்க, இதற்கு மேலே நம்ம சிகிச்சை கொடுத்து பலன் இல்லை, மஞ்சள் காமாலையினால் உடம்பு முழுவதும் கெட்டு போச்சு, புது ரத்தம் வேணால் ஏற்றி பார்க்கலாம் கடைசி அப்படின்றாங்க. புது ரத்தம் ஏற்றப்படுகிறது. ஆனால் அதை ஏற்றுக்கிற கட்டத்தை உடம்பு தாண்டிடுது. இனிமேல் நீங்கள் வீட்டிலே வச்சு பார்த்துக்கோங்க, இனிமேல் கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் சொல்லிடுறாங்க. டிஎம்எஸ் அவர்களும் தன்னுடைய மகன் பாலசுப்ரமணியத்தை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. அவருடைய அறையில் படுக்க வைக்கிறார். அங்கே பார்த்தீங்கன்னா சத்ய சாய் பாபா, புட்டபர்த்தி பாபா இருக்கார் இல்லையா, அவருடைய ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவுக்கு முன்னால் படுக்க வச்சுட்டு, ஏன்னா டிஎம்எஸ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பாபாவுடைய பக்தர், படுக்க வச்சுட்டு பக்தி பாடல்களை எல்லாம் போட்டு பையனுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்காரு. குறிப்பாக முருகனுடைய பாடல்கள். ஏன்பா ஒரு தடவை முருகன் பேரை சொன்னால் 7 ஜென்மத்துக்கும் பாவம் போகுமாப்பா அப்படின்னு பாலசுப்ரமணியம் கேட்குறாரு. ஒவ்வொரு முருகன் பாட்டையும் எழுதின கவிஞர் யார், இந்த பாடலை போய் நீங்கள் எப்படி வாங்கினீங்க, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கார். பையனை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வீட்டுக்கு வராங்க. அதனால் டிஎம்எஸ் அவர்கள் தன்னுடைய மகனை ஹாலில் கொண்டு படுக்க வைக்கிறார். சினிமா துறையை சேர்ந்தவர்களுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்குனே ஒரு டாக்டர் இருக்கார், பாலகிருஷ்ணா அப்படின்னு சொல்லி. அவரை பையனை பார்த்துட்டு நான் ட்ரை பண்ணுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாரு, ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றுறாரு. ஆனால் உடல்நிலையில் எந்த மாற்றமுமே இல்லை. நாளுக்கு நாள் மோசமாகுது. உடனே பையன் சொல்கிறான், அப்போ நான் போக வேண்டிய காலம் வந்துருச்சு, இந்த சிகிச்சையெல்லாம் எனக்கு பயன் அளிக்காது, நான் பாபா கிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லி உளம்ப ஆரம்பிக்கிறான். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உடல்நிலை இன்னும் ரொம்பவே மோசமாகுது. அப்போ அந்த பாபாவுடைய படத்தை கலட்டி டிஎம்எஸ் அவர்கள் பையன்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறாரு. அந்த படத்தை பையன் அப்படியே பார்த்தபடியே இருக்கிறான். மருத்துவர்களுடைய சிகிச்சைகள் பலன் அளிக்காமல் போகுது. ஒரு நாள் நெஞ்சு வலிக்குதுப்பான்னு அந்த பையன் கத்த ஆரம்பிக்கிறான். மருத்துவர்கள் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, பிரயோஜனம் இல்லை. டிஎம்எஸ் என்ன பண்ணுவார், பையன் நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லும்போது நீ என்கிட்ட சொல்லி என்னடா பண்ணுறது, அந்த முருகன்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாரு. கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் ரத்தம் வருகிறது, கண்கள் நிலை குத்தி போகிறது, துடித்து அந்த பையன் இறந்து போகிறாரு. டிஎம்எஸ் அவர்கள் ஆசையாக வளர்த்து அந்த மூத்த பையன் இறந்து போகிறாரு. எனக்கு கொல்லி போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒன்றா வளர்த்தேன், இப்போ உனக்கு கொல்லி போடுற மாதிரியான ஒரு நிலைமை,
எனக்கு வந்துருச்சு, நான் பாடிய பாடல் ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய்ங்கிற பாடல் என்னுடைய வாழ்க்கையிலே பழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி டிஎம்எஸ் அவர்கள் தன்னுடைய மூத்த மகன் பாலசுப்ரமணியத்தை நினைத்து குமுறி அழுகிறார். பாலசுப்ரமணியா அப்படின்னு சொல்லி கத்தி கதறி டிஎம்எஸ் அவர்கள் அழுத அழுகையை சுற்றி இருந்தவர்களாலேயே மறக்க முடியாமல் இருந்தது. அடுத்த நாள் ஜூலை 12 ஒரு திருவிழா மாதிரி அந்த இறுதி ஊர்வலம் நடக்குது. திரைத்துறையைச் சேர்ந்த பல பேரும் வந்து அந்த இறுதி ஊர்வலத்தை கலந்துக்கிறாங்க. மகனை கொண்டு போய் நல்லடக்கம் பண்ணிவிட்டு சோர்ந்து போய் வீட்டுக்கு டிஎம்எஸ் அவர்கள் வராரு. முடங்கி போய் ஒரு ஓரமாக உட்காந்துடுறாரு. இந்த மாதிரிலாம் நடந்ததற்கு பிறகு டிஎம்எஸ் அவர்களுக்கு தெய்வ நம்பிக்கையே வந்து போயிடுது. இதுக்கப்புறம் நம்ம பாடி என்ன பண்ண போகிறோம், இனிமேல் சினிமாலேயே பாட வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாரு. எம்ஜிஆர் அப்போ தான் தத்தி முத்தி வந்து மறுபடியும் நடிக்கிறதுக்கு உடல் நலம் தேறி வராரு. அவருக்காக காவல்காரன் திரைப்படத்துக்கான வேலைகள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்குது. ஆனால் டிஎம்எஸ் இல்லாதனால வேலையை ஆரம்பிக்க முடியாமல் இருக்காங்க. சிவாஜியுடைய இருமலர்கள் திரைப்படம் அப்படியே தேங்கி நிற்கிது. எதிரிகள் ஜாக்கிரதை படத்துக்கு தினமும் வந்து போய் டிஎம்எஸ் அவர்களை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என் பையனே போயிட்டான், இனிமேல் பாடி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு டிஎம்எஸ் விடாப்பிடியாக உட்காந்துறாரு. நண்பர்கள் எல்லாரும் வந்து டிஎம்எஸ் அவர்களை சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்களையும் சந்திக்கிறதுக்கு விருப்பப்படலை. நண்பர்கள் எல்லாம் கலந்து பேசுகிறாங்க, ரொம்ப நெருங்கியவர்கள் எல்லாம். அந்த சாய்பாபாவுக்கு மேலே இவருக்கு நிறைய பக்தி இருக்குது, அவர்கிட்ட எப்படியாவது நம்ம வற்புறுத்தி கூட்டிகிட்டு போயிடுவோம், அவர் சொன்னதுக்கப்புறமாவது கொஞ்சம் மனசு மாறாரான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிஎம்எஸை வற்புறுத்தி புட்டபர்த்தி சத்ய சாய்பாபாவினுடைய ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் மகனுடைய இறப்பை பற்றி கேட்குறார். உடனே டிஎம்எஸ் சொல்கிறாரு, என்ன சாமி என் மகன் இறந்து போனது உங்களுக்கு தெரியாதா, இன்றைக்கி நடந்தது மாதிரி கேட்குறீங்களே, அன்றைக்கி நான் ஃபோன் பண்ணும்போது கூட லைன் கிடைக்காம போயிடுச்சு, எல்லாம் என்னுடைய நேரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆதங்கமாக. உடனே அதுக்கு சாய்பாபா சொன்னாராம், உங்கள் ஃபோனை நான் எடுத்திருந்தா உங்கள் பையனுடைய உயிரை காப்பாற்றி இருக்க முடியும், ஆனால் அது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா அன்றைக்கி அவர் இறந்து போகணும் அப்படிங்கிறது தான் விதி. என் மரணமடைய போகக்கூடிய ஒரு உயிரை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி யாருக்கும் கிடையாது. அவருடைய ஆயுள் வந்து முடிஞ்சிருச்சு, அவர் வந்து இறந்துட்டார், மீத ஆயுளை உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறதுக்காகத்தான் அவர் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பல விஷயங்கள் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சென்னைக்கு திரும்பி வந்ததற்கு பிறகு டிஎம்எஸ் அவர்களுக்கு ஒரு மனமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுது. இருந்தாலும் அவர் எந்திரிச்சு பாடல் பாட போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கல. அதுக்கப்புறம் நண்பர்கள் எல்லாம் டிஎம்எஸ் வந்து சந்திக்கிறாங்க. உங்ககிட்ட ஒரு பெரிய கலை இருக்குது, கலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம மூலமாக வெளியே வருது ஒழிய நம்மளுக்காக கிடையாது, மற்றவங்களுக்காக. நீங்கள் பாடல் பாட வேண்டியதும் மற்றவங்களுக்காக தான். இப்போ நீங்கள் பாடாததுனால ஒட்டுமொத்த திரைத்துறையே முடங்கி இருக்குது, நீங்கள் மற்றவங்களுக்காக உங்களுடைய கலையை கொடுக்கறதுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த 2 சம்பவங்களுக்கு பிறகு டிஎம்எஸ் அவர்களுடைய மனநிலை மாதிரி மறுபடியும் பாட போகிறாரு. எதிரிகள் ஜாக்கிரதை படத்துக்கான பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்குது. இருமலர்கள் சிவாஜியுடைய படத்தில் பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்குது. அப்படி டிஎம்எஸ் மகன் இறந்த சோகத்தை வந்து மறந்து அடுத்து மறுபடியும் பாடல்கள் நிறைய பாடல்கள் பாட ஆரம்பிக்கிறார் இல்லையா. அதில் மிக முக்கியமான ஒரு பாடல் இருமலர்கள் திரைப்படத்தில் சிவாஜிக்காக அவர் பாடிய மாதவி பொன்மயிலால் தோகை விரித்தாள் அப்படிங்கிற பாடல். அதுக்கு பிறகு மன்னிக்க வேண்டுகிறேன் அப்படிங்கிற பாடலை அந்த படத்துக்கு பாடுறாரு. மகாராஜா ஒரு மகாராணி இருவருக்கும் இவள் குட்டிராணி அப்படிங்கிற பாடலை பாடுறாரு. இதற்கு பிறகு எம்ஜிஆருடைய படமான காவல்காரன் திரைப்படத்திலையும் பாடல்களை வந்து பாடுறாரு. அதில் குறிப்பாக சொல்லணும்னா மெல்லப்போ மெல்லப்போ மில்லிடையாலே, அடங்கொப்பரான சத்தியமா, நான் காவல்காரன், இந்த பாடல்களெல்லாம் பாடுறாரு. ஆனால் டிஎம்எஸ் அவர்கள் மகன் இறந்த சோகத்திலிருந்து மீண்டு வராரு. எம்ஜிஆர் குண்டடிப்பட்டு மீண்டு வராரு. 2 பேரும் முதலாக சந்திக்கக்கூடிய ஒரு பாடல் என்ன அப்படின்னா, எம்ஜிஆருக்கு இதற்கு பிறகு டிஎம்எஸ் பாடி அந்த முதல் பாடல் எதுனா அது எம்ஜிஆரை வரவேற்கிற விதமாக எதேழ்ச்சியாக அமைந்த பாடலாக இருந்தது. அந்த பாடல் தான் நினைத்தேன் வந்தாய் 100 வயது அப்படிங்கிற பாடல். டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் உச்சமான ஒரு நிலைமைக்கு வந்ததற்கு பிறகு அவருடைய மார்க்கெட் இருக்கிற காலம் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த 1967 ஆண்டு தான் அவர் ரொம்ப குறைவான பாடல்களை பாடினார். இதற்கு காரணம் அவருடைய மகனுடைய மரணத்தினால் நடுவில் ஒரு பெரிய இடைவெளி விழுந்தது தான். இது எந்த அளவுக்கு டிஎம்எஸ் அவர்களை ரொம்ப ஆழமாக பாதித்தது அப்படின்னா, மேடை கச்சேரிகளில் பல காலம் வந்து ஏன் பிறந்தாய் மகனே அப்படிங்கிற பாடலை வந்து அவர் பாடாமலே இருந்தார். ஏன்னா இந்த விஷயம் ஞாபகம் வந்து அவருக்கு மனசுக்கு கஷ்டமாயிரும் அப்படிங்கிறதுனால அந்த அளவுக்கு இந்த விஷயம் அவருடைய மனதை வந்து பாதிச்சிருந்தது. ஆனால் அந்த நண்பர்களெல்லாம் சந்தித்து இந்த கலை உங்களுக்கானதில்லை, நீங்கள் உங்களுக்காக இனிமேல் பாட வேணாம், இந்த துறை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாடுங்க, சினிமா துறையை முடங்கி போயிருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் மறுபடியும் பாடணும்னு சொன்னபோது தனக்கான அந்த தேவைங்கிறது நிறைவடைஞ்சிருச்சு. ஆனால் அந்த துறை நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக டிஎம்எஸ் அவர்கள் மறுபடியும் பாட வந்தார் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான செய்தி. இந்த ஆச்சரியமான செய்தியை உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு வந்து ரொம்பவே மகிழ்ச்சி. அதாவது ஒரு கலைஞன்
வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற்ற மிகப்பெரிய மனிதர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு எதிர்நீச்சல் போட்டு வந்திருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ சுகதுக்கங்களை எல்லாம் தாண்டி அவங்க லட்சியங்களுக்காக பயணிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு டிஎம்எஸ் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அவருடைய வாழ்க்கையில் இன்னும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய பக்கங்கள் இருக்குது. அதை எல்லாத்தையும் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே. மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களையெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.